பேச்சு மேசம் தொடக்கம் மீனம் வரைக்கும் சுருக்கமாக ஒரு ராசிக்கும் பார்க்கலாம். இதுல மேச ராசிக்காரருக்கு பார்க்கலாம். ராகேது பேச்சியானது 18ஆம் தேதி 4:30 மணிக்கு பின்னேரம் இடம்பெற போகின்றது. 2025ஆம் ஆண்டு 18 மாதங்கள் நடைபெறும் இந்த ராகேது பேச்சியானது மேசராசிக்காரர்களுக்கு இந்த பேச்சு உங்களுக்கு பலவிதமான அனுபவங்களை கொடுக்கும். மனதில் இருந்த தயக்கம் நீங்கி துணிச்சலுடன் முடிவுகள் எடுப்பீர்கள். புதிய முயற்சிகள் பலன் தரும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார ரீதியாக ஏற்றம் இருக்கும். சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். இது சுருக்கமாக சொல்றதால வேகமாத்தான் சொல்ல வேண்டியிருக்கு. மகிழ்ச்சியான மற்றும் விரிவாக வடிவாக பார்க்கணும்னா நான் பிளேலிஸ்ட்ல ஏற்கனவே ஒரு 4-5 மாதத்துக்கு முதலே சொல்லி போட்டுட்டேன். 12 ராசிக்கும் அதில் போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். மேசராசி என்பவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏற்கனவே செய்து வரும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் 7 சனி நடக்கிறபடியா அதுக்கான அர்ச்சனை பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு ராகு கேது பேச்சியானது உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல பலனாக இருக்கின்றது. பணவரவு சாரளமாக இருக்கும். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் பெறலாம். ராகேது பேச்சு மற்றும் இது பொது பலன். மற்றபடி உங்கள் ஜாதகத்தை பொறுத்து பலன் மாறுபடும். தொடர்ந்து பாருங்கள். கடன் பிரச்சனைகள் குறையும். சேமிப்பு பழக்கம் அதிகரிக்கும். எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். மேசராசி என்பவர்களே, உடல் ஆரோக்கியம் பொதுவாக உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இருப்பினும் அவ்வப்போது சிறு சிறு உடல் வாதைகள் நீங்கும். மேசராசி என்பவர்களே, உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மன அமைதிக்காக தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்ளவும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். மேசராசி என்பவர்களே, உறவினர்கள் நல்லுறவு ஏற்படும். உறவினர்களிடம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும். மேசராசி என்பவர்களே, வாய்ப்புள்ளது. பிள்ளைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். இது பொது பலன். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் திசை இருக்கும் வீட்டதிபதியை பொறுத்து பலன் மாறுபடும். அதை பற்றி அறிந்து கொள்ள ஏற்கனவே நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் சொல்லிக்கிறேன். அதில் பார்க்கலாம். பிளேலிஸ்ட் இருக்கு. மற்றும் 12 ராசிக்குமான ராகேது பேச்சியெல்லாம் ஏற்கனவே சொல்லி போட்டுக்கிறேன். இதுங்கள் லைக் பண்ணுங்கள், கொமெண்ட் பண்ணுங்கள். கொமெண்ட் மூலம் கைரேகை சம்பந்தமாக வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனலில் ஏதாவது எழுதி கேட்கலாம்.